வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து டே 2. நம்ம வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறோம். டைம் வந்து இந்த வாட்ச் ஓடாது. டைம் வந்து எனக்கு டைம் 4:15 நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எனக்கு ஆஃபீஸ் போகிற பிளானே கிடையாது எனக்கு. ஆனால் வந்து ஆஃபீஸில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா, அதனால் வந்து சரி ஓகே கொஞ்சம் லேட்டாக ஆஃபீஸ் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்து நேற்றுக்கு காமிச்சல இது வந்து மீஷோவில் இருந்துச்சு. நான் அந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். பிரிட்டி. ஆக்சுவலாக என்னோடய ஷார்ட்ஸ் இல்லை ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். இது அந்த அவுட்ஃபிட் வைக்கவும் மேலே வேறு ஒரு கம்மல் வச்சுருங்க குட்டியாக, அந்த ஜும்கா மாதிரி. ஓகே, அதனால் அதை வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி அந்த ட்ரெஸ் எடுக்கிறேன். அதுக்குள்ளே அது காணும், எங்கே வச்சேன்னு தெரியல. இவ்வளோ ஃபர்கெட்ஃபுல்லாக எப்படி இருந்தால் எனக்கே தெரில. அதனால வந்து நான் வேறு கம்மல் போட்டிருக்கேன். என்னோடய செயின் யூஸ்வலாக போடுற செயின் நான் எடுத்து அது விட்டு ஃபுல்லாக டேங்கிள் ஆயிடுச்சு. அது நான் வந்து அன்டேங்கிள் பண்ணால் 1 மணி நேரம் ஆகும், லேட் ஆகிடும். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி சில்வர் வாட்ச் இதெல்லாம் தான் வந்து போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடி. இன்னும் பாக்கி வந்து என்ன இருக்குன்னா மண்டை வாரணும், அவ்வளோதான். அப்பா என் ஃபோனு விழுது. என் முடி எதுக்கு ஈரமாக இருக்குன்னு வேறு எனக்கு தெரியல காய்ஸ். அழகா இருக்குல்ல. ஆக்சுவலாக ஹேர் சீரம்லாம் யூஸ் பண்ணது கிடையாது கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி, முடி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இப்போ என்னன்னா ஆல்ரெடி கலர் தான் அடிச்சு கெடுத்துட்டோமே, இதுக்கப்புறம் எங்கேருந்து இதை ப்ரொடெக்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு தான் வந்து நான் லோரியல் இது யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக இது நல்லா தான் இருக்குது. எங்கள் மம்மி இதெல்லாம் போடவே மாட்டாங்க. எங்கள் மம்மி கூட போட்டுட்டு சொன்னாங்க முடி நல்லா இருக்கு போட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நான் வந்து நேற்றுக்கு என்னது சொல்லிட்டு இருந்தாலும் அந்த மாதிரி ஜிம் என்ரோல் பண்ணிட்டேன், போயிடுவேன் கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டு மஞ்சுமேல் பாய்ஸ் ஜாலியாக இருக்க படம்னு நினச்சா ரொம்ப டிஸ்டர்பிங் ஆயிடுச்சு. லைக் ஹாப்பி என்டிங் தான் இருந்தாலும் எனக்கு அதை பார்த்து கிளாஸ்ட்ரோஃபோபியா வந்துருச்சு. ஐயோயோ கொஞ்சம் வரும். நான் வந்து ஏன்னா எல்லாரும் வாட்ட மூவின்னு சொல்லும் போது செம்மையாக இருக்கும்னு நினச்சேன். நல்லா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் கொஞ்சம் லைட்டாக பயமாயிருச்சு. நாங்கள் அதை பார்த்துட்டு நான் 3 மணிக்குள்ள 4 மணிக்கு தூங்கினா எழுந்தது வந்து 11 o'clock கிட்ட எழுந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து ஜிம் போகிறது. ஸோ ஜிம் வந்து இன்னைக்கு மழை கூட இல்லை, நல்லா வெயில் அடிக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஆஃபீஸில் இருந்து 6:30 7:30 வருவேனான்னு தெரியல. அப்படி வந்தேன்னா சும்மா ஜிம்முக்கு போய் எட்டியாச்சும் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். ஒரு நிமிஷம் காய்ஸ், யாரோ வந்திருக்காங்க. இந்த செப்பல் தான் போட போகிறோம். எதுக்குன்னா இதை விட இன்னொரு செப்பல் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து அவ்வளோலாம் ஃபேன்சி செப்பல் கிடையாது, ஹீல்ஸ். ஏன்னா நான் வந்துட்டு நார்மல் செப்பல் போட்டால் குட்டியாக தெரிவேன். இது எதுக்குன்னா வந்து இது மட்டும் கொஞ்சம் கம்ஃபியாக இருக்குமா. ஸோ ஆல்சோ வந்து நம்ம பாருங்க அப்படியே உடனே ஹைட் ஆகிட்டேன். நான் வந்து கிராசரி ஷாப்பிங் போகணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னுலாம் இருந்தேன். நேற்றுக்கு மழை வந்ததுனால எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இன்றைக்கி முடிஞ்சா பண்ணா காட்டுறேன். ஆல்சோ என்னோடய வீடியோ வந்து லைக் ரீல்ஸு ஷார்ட்ஸ் கொஞ்ச நாள் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும். எல்லா வாட்டியும் கெட் ரெடி வித் மீ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டால் மண்டேல வந்து என்னோடய கண்ணாடி இருக்கும். கண்ணாடி தொலைஞ்சு போச்சு, என்னால் நம்பவே முடியல. இந்த வருஷத்தில் இது 3வது கண்ணாடி. ஓகேவா, நான் போன வருஷத்தில் 5 கண்ணாடி தொலைச்சிருக்கேன். எப்படின்னே எனக்கு தெரியல. கண்ணாடிக்கு எனக்கு ஒரு ஆசை கிடையாது. நான் வந்து சென்னையிலேருந்து வரும்போதே தெரிஞ்சு வீட்லேயே தொலைச்சிட்டாது. ஸோ பரவாயில்ல. ஓகே கிளம்பிட்டோம், பாய். Looking good no today. Nobody complimented me, idiots. Say hi to my vlog. He'll become shy. Hey guys. Hi guys. நான் பேசுறது யாருக்கும் புரியாது. இப்போ நான் வந்து சாட் சாப்பிட போறோம். நான் ஆஃபீஸ் வந்தேன். நிகிதா பாய்ஸ். Your face will only be the cover picture. Is it fine? Okay. Because I don't have any problem. Wait, I vlog cut. Okay then. Same. She's gonna. Why are you giving looks like that? Lift close. Our personal tripod.
இவங்களை வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு பெரிய தொல்லையாக போச்சு. வெயிட் பண்ணுங்கடா, நானும் வரேன், வெயிட் பண்ணுங்க, பார்க்கிங்கில் வெயிட் பண்ணுங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பார்க்கிங்குள்ளே. இப்போ வந்து இப்போவும் எங்கே காணுமே. நான் உன்னை பார்த்தேன் விஷ்ணு, ஏஎம்பி சிக்னல் முன்னாடி நின்று இருக்கும் போதே நான். ஆக்சுவலாக வந்து ஃபேன் சத்தமாக கேட்கும். ஆனால் ஃபேனை போய் ஆஃப் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அதனால் கத்தி கத்தி பேசுகிறேன். ஓகேவா? நாங்கள் வந்து இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, என்னோடய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இவங்க வேறு ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து சாப்பிட போகிறோவா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து பாதி வழி வந்துட்டேன். ஃபஸ்ட்டே சொல்லிங்கன்னா நான் வேறு வழியில் வந்திருப்பேன். நான் எதுக்கு இவ்வளோ கத்துறேன்னா ஃபேன் சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கேருந்து மால் போயிட்டு அவங்க தான் சாப்பிட்டாங்க. எனக்கு கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து ஓட்டும் போது ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நாங்கள் 10:30க்கு இப்போ டைம் நான் 11 ஆச்சுல 10:30 கிளம்பி வந்துட்டுருந்தோம். ஒரு மாதிரி டிராஃபிக்கே இல்லாமல் ஆடு பாட்டு கேட்டு ஜாலியாக வந்துட்டுருந்தேன். ஸோ இன்றைக்கி டே வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக முடிஞ்சிச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆஃபீஸ் போனேன், வீட்டில் இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸோட சுற்றினேன். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குவேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.